ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டாக்டர் தான் இருக்காங்க. பேஷண்ட் ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சுன்னா திரும்ப ரிப்போர்ட் பண்ணாங்க. அங்கே சிக்கேஜ்னா பார்த்துட்டு இருப்பாங்க. மருத்துவர்கள் இல்லாமல் அநியாயமாக பறிபோன பிஞ்சோயை ஒரே குழந்தையை பறிகொடுத்து கதறி அழுகும் தாய், பார்ப்பவர்களின் மனதை உருக வைக்கும் பதிவு. திரும்ப டாக்டர் வந்து கொஞ்சம் பார்த்து தான் போனேன். அப்போ போனால் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ நீ சொல்லுங்க, இதான் குழந்தை கூட நல்லா தான் இருந்துச்சு. நம்ம கூட பண்ணிச்சா இல்லையா, எதிர்த்து வெளியே வரணும், ஒருத்தர் மட்டும் போதும்னு சொல்லிட்டு தான் போனேன். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த பெரிய முக்கனூர் கிராமத்தைச் சேர்ந்தவங்க செந்தில்குமார் மற்றும் அஞ்சலி தம்பதி. இவங்களோட 1.5 வயது குழந்தையான திவ்ய தர்ஷினிக்கு கடந்த 3 நாட்களா காய்ச்சல் இருந்து வந்ததா சொல்லப்படுது. தொடர்ந்து காய்ச்சல் அதிகமான நிலையில நேற்று குழந்தைய திருப்பத்தூர் அரசு தலைமை மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்காங்க. தொடர்ந்து 3 நாட்கள் காய்ச்சல் இருந்ததால குழந்தைக்கு வைரஸ் காய்ச்சல் இருக்கலாம் என்று தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிச்சு அங்கு பல்வேறு பரிசோதனை மேற்கொண்டிருக்காங்க. இருப்பினும் சிகிச்சை பலனின்றி குழந்தை பரிதாபமா உயிரிழந்திருக்குது. இந்த நிலையில தான் இது குறித்து உறவினர்கள் குழந்தை மருத்துவர்கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. இதனால மனமுடைந்த அந்த மருத்துவர், இங்க பாருங்கம்மா, இங்க இருக்கிறதே நான் ஒரு டாக்டர் தான், எல்லா பேஷண்ட்டையுமே நான் ஒருத்தர் தான் பார்க்கணும், உங்க குழந்தை மட்டும் பார்க்க முடியாது தானே அப்படின்னு சொல்லி ரொம்பவே வேதனையோட தெரிவிச்சிருக்காரு. இதனால சம்பந்தப்பட்ட உறவினர்கள் அரசு சார்பில் திருப்பத்தூர் தலைமை அரசு மருத்துவமனைக்கு கூடுதலாக மருத்துவர்கள் நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்காங்க. எங்க குழந்தை இறந்து போயிருச்சு, ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல மருத்துவர்கள் பற்றாக்குறையால எந்த ஒரு குழந்தையுமே இறந்து வரக்கூடாதுன்னு தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்காங்க. Nature's Comfort. Ramraj presents Bamboo Cotton White Shirts.